யானை காட்டு மிருகங்களை பிடித்து மிருக காட்சி சாலைக்கும் சர்க்கஸ்களுக்கும் விற்பதே சாலமோனின் வேலை. வியாபாரம் சுறுசுறுப்பாக நடந்தது. ஒருமுறை யானைகளை பிடிக்க காட்டிற்கு சென்றனர். அவரும் அவரது உதவியாளர்களும் ஆழமான குழி வெட்டி அதன் வழியாக மூங்கில்களை வைத்தனர். இலை தழைகளை மூங்கிலின் மேல் பரப்பி குழியை மறைத்தனர். இதுதான் யானைகளுக்கு பொறி. சாயங்காலம் பொறியை பார்க்க வந்தவர்கள் இதயத்தை நொறுங்க வைக்கும் காட்சியை கண்டனர். ஒரு யானை குட்டி குழிக்குள் விழுந்திருந்தது. ஒரு யானை கூட்டம் குழியின் அருகே நின்று பிளிரிக் கொண்டு இருந்தது. சாலமோன் குழுவினர் குண்டு வெடித்து யானை கூட்டத்தை விரட்டினர். ஒன்றை தவிர மற்ற எல்லாம் காட்டிற்குள் ஓடிவிட்டன. ஒன்று மட்டும் தூரத்தில் நின்று குட்டியை கவனித்துக் கொண்டு இருந்தது. குழுவினர் குட்டி யானையை ட்ரக்கில் ஏற்றிக்கொண்டு சென்றபோது தாய் யானை கண்களில் நீர் வழிய துரத்தி கொண்டே வந்தது. முடியாத நிலையில் விட்டுவிட்டு காட்டுக்குள் திரும்பியது. தாய் யானையின் கண்களில் கண்ணீரை கண்ட சாலமோனுக்கு இரவு தூக்கம் வரவில்லை. யானைக்குட்டி அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே இருந்தது. சாலமோன் அதற்கு ரிக் என்று பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ரிக் வளர்ந்தது, ஆனால் தாயை மறக்கவே இல்லை. அவ்வப்போது கண்களில் நீர் மல்க மா மா என்றது. சாலமோன் மிருக வியாபாரத்தை தொடர்ந்தார். அந்த வேளை அவருக்கு வர வர பிடிக்காமல் போகவே ஒரு நாள் நிறுத்திவிட்டார். ரிக் அழுவதை காணும் போதெல்லாம் தன் இதயத்தின் ஆழத்தில் வேதனையை உணர்ந்தார். எப்படியாவது அதை தாயினிடம் கொண்டு சேர்த்துவிட தீர்மானித்தார். ஆனால் எப்படி? ஒரு நாள் சாலமோன் குளித்து கொண்டிருந்த போது ரிக் அம்மா மா 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 என்று கூப்பிடுவதை கேட்டார். சாலமோன் வெளியே வந்தபோது ரிக் டிவியை தடவிக்கொண்டும் அழுது கொண்டும் இருப்பதை கண்டார். ஒரு சர்க்கஸ் படம் ஓடிக்கொண்டிருந்தது. ரிக்குடைய தாயும் சர்க்கஸ் யானைகளோடு இருந்திருக்கும் என்பது சாலமோனுக்கு நிச்சயமானது. அந்த டிவி நிலையத்திற்கு போன் செய்து அந்த சர்க்கஸின் பெயரை கண்டுபிடித்தார். அது டெல்லியில் இருந்தது. இது கடினமான தீர்மானமா இருந்தாலும் தொடர்ந்து செல்ல சாலமோன் எண்ணினார். அந்த சர்க்கஸின் மேலாளரை அழைத்து தான் ஒரு குட்டி யானையோடு வருவதாக கூறினார். ஒரு ட்ரக் ஒழுங்கு செய்து ரிக்கை டெல்லி கொண்டு செல்ல ஒழுங்கு செய்தார். நடுப்பகலில் சர்க்கஸ் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தனர். ரிக்கை அவிழ்த்து விட்டனர். ரிக் தன் தாயிடம் ஓடியது. தாயும் குட்டியும் ஒருவரையொருவர் தடவி அழுதனர். சாலமோனும் அழுதார். சர்க்கஸ் மேலாளரும் இம்மூவருடன் இணைந்து அழுதார். சாலமோன் பெரிய தொகையை செலுத்தி அந்த தாய் யானையை விலைக்கு வாங்கி ட்ரக்கில் ஏற்றி கொண்டு வந்தார். குட்டியையும் தாயையும் காட்டிற்கு கொண்டு போய் விடுதலை செய்தார். 2 யானைகளும் சாலமோனிற்கு சர்க்கஸ் பாணியில் சலாம் செய்துவிட்டு தும்பிக்கையோடு தும்பிக்கையை கோர்த்து கொண்டு காட்டிற்குள் சென்று மறைந்தன. விலங்குகள், பறவைகள், மீன்களிடம் அன்பாயிருங்கள், அவை கடவுளுடைய படைப்புகள். ஆமேன். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. 1 தீமோத்தேயு 4:4.